ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டு கேசரி எப்படி பண்ணுறது பார்க்கலாம். முதல்ல ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. நெய் நல்லா காயணுங்க. எல்லாருக்கும் கேசரி செய்ய தெரியும் தாங்க, ஆனால் பேச்சுலருக்கெலாம் தெரியாதுல்லங்க. அவங்களுக்காக எங்கள் வீட்டில் என்னென்ன சமையல் பண்ணுறேனோ அதெல்லாம் யூடியூப்பில் நான் போடுறேங்க. புதுசாக இப்போ தாங்க நான் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நெய் நல்லா காஞ்சோணும். அதில் முந்திரி பருப்பு, நம்மளுக்கு தேவையான அளவு முந்திரி பருப்பு போட்டு நல்லா வறுத்துடணும். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் கூடவே கொஞ்சம் திராட்சை போட்டுக்கோங்க. இதோ உங்களுக்கு தேவையான அளவு தாங்க போட்டுக்கணும். இது நல்லா ரெண்டும் வதங்கிட்டணும். திராட்சை நல்லா பொரியணும். நல்லா வதங்கிட்டோம். நம்ம ஒரு வேறு பாத்திரத்தில் இதை மாற்றிடலாம். இப்போ அதே நெய்யில் வந்து நான் ஒரு கப் ரவை தாங்க எடுத்திருக்கேன். இப்போ அந்த ஒரு கப் ரவையை இந்த நெய்யில் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். ரவை நல்லா வறுத்தா தாங்க டேஸ்ட்டு வரும். இது புதுசாக செய்கிறவங்களுக்கு மட்டும்தாங்க நான் சொல்கிறேன். நீங்கள் நினைக்கலாம் கேசரி எல்லாருக்கும் தானே தெரியும் சொல்லிட்டு. இது புதுசாக செய்ய தெரியாதவங்களுக்கு மட்டும்தாங்க நான் சொல்கிறேன். இந்த ரவை நல்லா வறுத்துடணுங்க. நெய்யில் வறுக்கும்போது நல்லா வாசனையாக இருக்குங்க ரவை. இப்போ நல்லா வறுத்து எடுத்துடணுங்க. எடுத்துகிட்டு ரவையை வந்து நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கணும். அப்போ அதே கடாயில் வந்து 1 கப்பு ரவைக்கு 3 கப்பு தண்ணிங்க. அதை இந்த கடாயில் ஊற்றிக்கணும். கேசரி பவுடர் போட்டுக்கணும். நான் இன்றைக்கி ஆரஞ்சு கலர் தாங்க சேர்த்துக்கிறேன். ஒருத்தவங்க வந்து எல்லோ கலர் கூட சேர்த்துப்பாங்க, க்ரீன் கலர் கூட சேர்த்துப்பாங்க, அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி. என்கிட்ட ஆரஞ்சு கலர் தாங்க இருந்துச்சு, நான் ஆரஞ்சு கலர் சேர்த்துக்கிறேங்க. உங்களுக்கு எசன்ஸ் வேணுன்னா கூட நீங்கள் எசன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் லைட்டாக கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து ஸ்வீட்டு வந்து உப்பு வந்து நல்லா சமமாக காட்டும், சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அதுக்காக தான் இந்த தண்ணி நல்லா கொதிக்கணுங்க. எனக்கு தெரிஞ்சதை போடுறேங்க, இதெல்லாம் தப்பாக இருந்தால் நீங்கள் மன்னிச்சிடுங்க. தண்ணி நல்லா கொதிக்கணுங்க. கொதிக்கும் போது நம்ம வறுத்து வச்சுருக்கோம்ல ரவை, அதை வந்து இந்த தண்ணி கொதிக்கும் போது ஸ்லோ பண்ணிவிடுங்க அடுப்பை. ஏன்னா வந்து அதிகமாக அடுப்பை ரொம்ப ஃபாஸ்ட்டாக வச்சுட்டு கொட்டினா கட்டி பிடிச்சிடும். அதுக்காக வந்து அடுப்பை ஸ்லோ பண்ணிக்கோங்க. தண்ணி கொதிக்கும் போது ஸ்லோ பண்ணிவிட்டு அந்த ரவையை வந்து நம்ம போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கைவிடாமல் கலரணுங்க. ஏன்னா வந்து கட்டி பிடிக்கும் ரவை. கட்டி பிடிச்சா டேஸ்ட்டே போயிடுங்க. நல்லா ஸ்லோ பண்ணிவிட்டு ரவையை நல்லா கலருங்க. கைவிடாமல் கலரணும். நான் வந்து ஒரு 2 டீஸ்பூன் சர்க்கரையை வந்து ஏலக்காய் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேங்க. ஏன்னா ஒருத்தவங்க ஏலக்காய் நசுக்கி போட்டால் வந்து பிடிக்காது, அது வாயில் மாட்டோம். அதுக்காக தாங்க பசங்களாம் சாப்பிட மாட்டுறாங்க, வாயில் ஏலக்காய் மாட்டுது. அதுக்காக நான் வந்து 2 டீஸ்பூன் சர்க்கரையில் வந்து ஏலக்காய் போட்டு நல்லா பவுடர் பண்ணி வச்சுருக்கேங்க. 1 கப் ரவைக்கு வந்து 1.25 சர்க்கரை போட்டுக்கணுங்க. 1.25 கப் சர்க்கரை. ஒருத்தவங்க இனிப்பு ரொம்ப சாப்பிடுவீங்களான்னா 2 கப் போட்டுக்கலாம். ஆனால் வந்து எனக்கு இந்த இனிப்பு போதுங்க, அதான் 1.25 கப் சர்க்கரை போட்டுக்கிறேங்க. இந்த 2 ஸ்பூன் சர்க்கரை ஏலக்காய் போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணுங்க. இப்போ பாருங்கள், நல்லா ரவை வந்து வந்துடுச்சு பாருங்கள். தண்ணியெல்லாம் சுண்டி நல்லா வெந்துடுச்சு. இந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து வச்சுக்கிற சர்க்கரையை வந்து இதில் போட்டுக்கோங்க. இப்போ வந்து சர்க்கரை இதில் போட்டு நல்லா கலரணுங்க. கைவிடாமல் கலருங்க. இன்னொரு விஷயம் வந்து நம்ம கேசரியை வந்து நல்லா கெட்டி பட்டுட்டு நம்ம ஆஃப் பண்ணக்கூடாதுங்க. கொஞ்சம் தலைன்னு இருக்கும் போது தாங்க ஆஃப் பண்ணணும் கேசரி பொறுத்த வரைக்கும். அப்போ தாங்க நம்ம லேட்டாக சாப்பிடும் போது தான் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம நல்லா கட்டி ஆகிட்டோன்னு நம்ம ஆஃப் பண்ணும் போது அப்புறம் கடைசியாக அது நம்ம லேட் பண்ணி சாப்பிடும் போது இது அப்படியே கட்டியாக ஒரு மாதிரியாக இருக்குங்க கேசரி. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி தலைன்னு இருக்கும் போது நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணால் இது நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நம்ம வறுத்து வச்சுருக்கோம் முந்திரி திராட்சை, அதை வந்து இது கூட சேர்த்துக்கோங்க. சாரிங்க, நடுவில் வந்து 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கணுங்க. நான் பதட்டத்தில் தப்பாக சொல்கிறேங்க, மன்னிச்சிடுங்க. நடுவில் பையன் வந்துட்டான், அதாங்க.
1 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. நம்ம ஏற்கனவே 2 டீஸ்பூன் வந்து ரவையை போட்டு நல்லா வறுத்துருக்கோம். இப்போ 1 டீஸ்பூன், நான் மொத்தம் 3 டீஸ்பூன் தான் நெய் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு நெய் அதிகமாக வேணும்னா நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நல்லா கலரிக்கோங்க நெய் போட்டு. கலரிட்டு நம்ம வறுத்து வச்ச முந்திரி, திராட்சையை வந்து இதில் சேர்த்து நல்லா கலரிடுங்க. நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் தளன்னு இருக்கும்போதே ஆஃப் பண்ணிவிடுங்க. கட்டியாக ஆகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் எங்கள் வீட்டு கேசரி. 10 நிமிஷத்தில் இந்த கேசரி செஞ்சு முடிச்சிடலாம். நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்களுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.